சேசிங் த இம்பாசிபிள் ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன ஒன்றா ஒருத்தங்க வந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கும் பிளாட்ஃபார்மில். இவங்களும் துரத்துவாங்க. ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுக்கும். இவங்களும் ஓடுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுக்கும். கடைசியில் இந்த ட்ரெயினை பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். அப்பயும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சேஸ் பண்ணியே ஆகணும், பிடிச்சே ஆகணும், இதுதான் என் லைஃபு அப்படிங்கிற மாதிரி ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரே ஒரு மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்கும். என்ன ஆகும்னா, அந்த ட்ரெயின்லேருந்து ஒருத்தவங்க வந்து கை கொடுத்து அவங்கள வந்து தூக்குவாங்க, ட்ரெயினை பிடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இந்த சேசிங் த இம்பாசிபிள் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ட்ரெயினை பிடிக்கவே முடியாது. பட் ஆனால் இந்த ஸ்டோரியில் இவங்களோட பெர்சிஸ்டன்சி, விடாமல் நான் இதுதான் என் லைஃபு அப்படின்னு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணதுனால அவங்க மறுபடியும் ட்ரெயினுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இவ்வளோ தூரம் வாங்கணும்னு உழைச்சிட்டே இருக்கிறேன், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம அடிக்கடி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறோம்ல. அந்த ட்ரெயின்லேருந்து ஒருத்தர் கை கொடுத்து தூக்குனாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லாம் தூக்கலாம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் முயற்சி பண்ணுறாரு, கடைசியில் ஒன்றுமே முடியல. ஆனால் இதுதான் எனக்கு, இதை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு அவ்வளோ கோர் கான்ஃபிடென்ஸில் ஓட ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அந்த கை தன்னை போல் வெளியில் வருது, அவரை கை பிடிச்சிருக்குது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம போடுற எஃபர்ட்டில் இப்போ ஏன் கடவுள் வந்து செய்யலை, இப்போ ஏன் எனக்கு இதை கிடைக்கல, இப்போ ஏன் அதை கிடைக்கலன்னெல்லாம் இல்லை. டெடிக்கேட்டடாக சின்சியராக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. 200%, 100% கூட இல்லை, 200% உங்களுக்கும் அந்த இன்விசிபிளான ஒரு கை வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண வரும். அதுதான் கடவுள். அப்போ தான் உங்களால் உணர முடியும், ஆஹா நம்ம உழைப்பு உண்மையாலுமே கடவுள் வரைக்கும் எட்டிடுச்சு. அப்போ தன்னை போல் உங்களுக்கான ஹெல்ப் வந்து வெவ்வேறு மூலிமா வரும், வெவ்வேறு பர்சன்ஸ் மூலிமா வரும். கடவுளே நேரில் வரணும்னெல்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. அவங்க வேறு மூலிமா நம்மளுக்கான அந்த உதவி செய்கிறதுக்கான ஆட்களோ, பணமோ, இல்லைன்னா நேரமோ, என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அது அந்த டைமில் வந்து சேரும். பட் ஆனால் நீங்கள் 100% டெடிக்கேட்டடாக இருக்கிறீங்களா, சின்சியராக இருக்கிறீங்களா, இதை விடமாட்டேன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்களா? இதுதான் கொஷின். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேவா? தேங்க்யூ.